சேனல். எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். இந்த ரம்ஜான் ஸ்பெஷல்ல இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரெட் வச்சு ஒரு சூப்பரான அரேபியன் டெசர்ட் தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரேபியன் பிரெட் புட்டிங்க்கு ஃபர்ஸ்ட் 4 ஸ்லைஸ் பிரெட் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கட் பண்ண பிரெட்டை இந்த மாதிரி கிளாஸ் பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேல இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைஸ் பிரெட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் மில்க் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ அதில் கோல்டு மில்க் ஒரு 50 ml ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா கரையணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மில்க் ஊற்றி. இப்போ கஸ்டர்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொதிக்கிற மில்கில் இந்த கஸ்டர்ட் மிக்ஸிங் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது திக்காக அடி பிடிக்கும். ஸோ ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மில்க் நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி மில்க் திக்காக இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு அது நம்ம தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கணும்னா நார்மலாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் ஒரு 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 50 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பிரெட் அரேஞ்ச் பண்ணியிருக்க ட்ரேக்கு வந்துடலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மில்க் மிக்ஸிங்கை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரில் இது இந்த பிரெட்டு ஃபுல்லாக முழுகிற மாதிரி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மீதி இருக்க 2 ஸ்லைஸ் பிரெட்டை அது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் அந்த கஸ்டர்ட் மில்க் மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெட்டு ஃபுல்லாக முழுக்கிற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் அந்த கண்டென்ஸ்டு மில்க் மிக்ஸ் பண்ணதை மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு அது மேல் லேயர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 to 4 hours நல்லா சில்னஸ் பண்ணி எடுங்க. 3 to 4 hours கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் பாதாம் பிஸ்தாலாம் நல்லா கட் பண்ணி மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சில்லுன்னு சாப்பிட சொல்ல அவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஒரு சூப்பரான எம்மியான அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி. இந்த ரம்ஜான் ஸ்பெஷல்ல அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி செய்யலாம்னு பார்த்திருப்பீங்க. மறுபடியும் ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். சைனிங் ஆஃப் உங்கள் ராம்.